ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி நம்மளோட காண்டாக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முதல்ல வந்து எப்படி ஒரு காண்டாக்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது சாம்சங் மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்மேட். நான் இப்போ டேம்பில் சொல்லித்தரேன், பட் வந்து ஆல்வேஸ் இதுதான் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காண்டாக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. காண்டாக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது எக்ஸ்போர்ட் ஃப்ரம் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன நேமில் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி வரும். காண்டாக்ட் விஓசி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா காண்டாக்ட் விஎல்சி ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் ஷார்ட்லி. ஸோ வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் ஆகும்போதே தெரியும். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ஃபோன் நம்பர்ஸ் என்கிட்ட நான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகி முடியும். ஸோ எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட காண்டாக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன். அந்த கிளைண்ட்டுக்காக வெளியே ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். இல்லாட்டினா என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், காஃபி ஷாப்பில் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருவேன் அந்த மாதிரி என்னோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே. இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களோட மெமரி கார்டில் சேவ் ஆகும். ஸோ உங்களோட ஃபோன் எதாவது ரிப்பேர் ஆகுது அப்படின்னாலும் கூடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே இது இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் எல்லாமே மறுபடியும் உங்கள் காண்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 28 ஆயிடுச்சு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எக்ஸ்போர்ட் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மை ஃபைல்ஸில் ஆல் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், த காண்டாக்ட் விஎஸ்சி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற டேட்டா பேஸில் டெலிட் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நான் காண்டாக்ட்ஸ் போகிறேன். நீங்கள் எல்லாமே டெலிட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் எக்ஸ்போர்ட்டில் டெலிட் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பாருங்கள் 4760 காண்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே டெலிட் ஆகும். ஸோ 100% டெலிட் ஆகிடுச்சு. பாருங்கள் என்னோட ப்ரொஃபைலில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் திரும்ப போயிட்டு இம்போர்ட் என்ன எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு டிவைஸ் போய்க்கோங்க. டிவைஸ் போயிட்டு சர்ச். அதுவே வந்து அந்த விகார்ட் ஃபைலை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க இம்போர்ட் ஸ்டார்ட்லி. ஸோ வந்து 59லேருந்து அப்படியே மெல்லமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ காண்டாக்ட்ஸ் அப்படியே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி சிம்பிள். ஒரு காண்டாக்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, திரும்பவும் அதே காண்டாக்ட்ஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். கிட்ட இருக்கிற அந்த விசிஎஃப் ஃபைலை வந்து எப்படி ஒரு எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் தான் இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இப்போ டெஸ்க்டாப் போகிறோம். டெஸ்க்டாப்லேருந்து எப்படி ஒரு விசிஎஃப் ஃபைலை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி காண்டாக்ட் அப்படிங்கிற ஃபைலை விசிஎஃப் ஃபைலாக அப்படியே வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி காண்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஃபைல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபோன் நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் காண்டாக்ட் அப்படிங்கிற ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து டெஸ்க்டாப்பில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விசிஎஃப் டு எக்ஸல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதனுடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97லேருந்து 2003 மாடலுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் விகார்ட் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைலில் இருக்கிற எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ மொபைல் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல எண் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே எக்ஸலாக கன்வெர்ட் ஆயிரும். எக்ஸலாக இது கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் சேவ் பண்ணிடுறீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நேமில் சேவ் ஆகும். லாஸ்ட் நேம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் நேமில் சேவ் ஆகும். ஃபோன் நம்பர் ஏதாவது மாற்றி கொடுத்தீங்கனாலும் அந்த மாற்றி கொடுத்துருந்து லைன்லேருந்து அப்படியே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி ஒரு விசிஎஃப் ஃபைலை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த ஃபைல் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். நம்மளோட டிவிடியில் கூட இதில் வந்து எக்ஸசைஸ் ஃபைல் அப்படிங்கிறதுல விசிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலையும் நாங்கள் உங்கள் டிவிடியில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.